ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மிஸ்டர் ரூ vlogs. வணங்கண்ணா மாப்பிள்ள, கோலிவுட்ல இருந்து. ஏன்டா இப்படி பண்றீங்க? ஏன், எதுக்கு, ஓய் சும்மாவே இருக்க மாட்டீங்கடா? ஏதாவது நோண்டிக்கினே இருக்குமா? வெட்டி பசங்களா? டேய் வெட்டி பையல, கஸ்மானம். சார், நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. ஐம் சாரி. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மிஸ்டர் ரூ vlogs. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி 2025 எல்லாருக்கும். ஸோ இது டோலிவுட் குல்டீஸ் பார்ட் 2. ஏன்டா இப்படி பண்றீங்க? என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? என்னன்னு புரியவே மாட்டேங்குது. ஏன் இப்படி பண்றீங்க எனக்கு தெரியவே மாட்டேங்குது. சும்மாவே இருக்காது போல, ஏதாவது ஒன்று பண்ணே இருக்கணும்ல. இது பிறந்ததுல இருந்து இப்படித்தானா, மூளை வளர்ச்சி குறைவான். ஸோ இப்போ புதுசா ஒரு விஷயத்த கிளப்பி விட்டாங்க. அதை பத்தி பார்த்தலாம் 5 கேட்டகரியில. சரிங்களா? வந்து குரோர் கணக்கு, நீங்க வந்து சாம்பார் கிண்டுறீங்கன்னு போன வாட்டி. இந்த வாட்டி இன்னொரு விஷயத்துக்கு வந்துட்டாங்க. எஸ், த இஷ்யூ இஸ் ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன். ஐயோ சாமி, அறிவு இல்லையா இல்லை கை டெஸ்ட் ஏதாவது பண்றீங்களா? ஒரு மண்ணும் தெரிய மாட்டேங்குது. உங்களால எல்லாருமே அந்த மாதிரி இருப்பாங்களோன்னு தோண வச்சிடும். ஏதாவது திட்டக்கூடாதுன்னு பாக்குறேன். ஃபேமிலியெல்லாம் பார்ப்பாங்கடா இந்த வீடியோவை, அதனால தான் நான் கொஞ்சம் அடக்கிட்டு இருங்க. ஏன் இப்படி பண்றீங்கன்னு தெரியல. ஸோ ஓகே, இஷ்யூ வந்து ஒரு ரீல்ஸ் ஒன்று, அதை பார்த்து வந்துடுறேன். பார்த்துருப்பீங்க ரீல்ஸு. நீங்கள் வந்து ஒரு 4 மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஹார்ட் ஒர்க்கு, பிக் திங்கிங்கு, அச்சீவ் பிக்கு, 1000+ crores. இந்தாண்ட பக்கம் சாம்பார் உடன் மென்ஷன் பண்ணியிருக்காரு. எங்களை தான் அம்பேத்கர் அப்ரஷன், அம்பேத்கர் டிப்ரெஷன். ஸோ வந்து நாங்கள் வந்து அம்பேத்கரே வச்சுட்டு அப்படியே இருக்கோம். இவங்க வந்து அடுத்தடுத்த படிக்க போகிறாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் இஷ்யூ. ஓகே, இப்போ வந்து இவங்களோட தாட் ப்ராசஸ் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த பக்கம் வந்து ஆர்ஆர்ஆரும் கல்கியும், அதாவது ராமருடைய ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் இருக்கா மாதிரி. சரிங்களா? ஸோ ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இப்போ வந்து ராமர், ஓகே, ராமாயணம், மகாபாரதா, கிருஷ்ணர். ஸோ இது எல்லாமே எதை சொல்லுதுன்னா, ஜஸ்டிஸ் ஆல்வேஸ் வின்ஸ். இந்த மனுஷங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த விஷயமே. ஆனால் இவனுங்க வந்து திருந்த மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு பிரிவினைவாதம் ஏற்படுத்துறீங்க. நீங்கள் பிரிவினைவாதிகள், அது மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ நீ வந்து 2 பேரையும் அப்படியே தனியாக பிரிச்சிடுற, தனித்தனியா பிரிச்சு வச்சிடுறேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. வி ஆர் இந்தியன்ஸ் ப்ரோ, மறந்துடாதீங்க. ஓகேங்களா? நாம இந்தியன்ஸு, தெலுங்கு, தமிழ், ஆந்திரா, தமிழ்நாடு. ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ஸ். ஓகே, ஸோ வி ஆர் ஆல் இந்தியன்ஸ். இப்போ நார்த் இந்தியா, சவுத் இந்தியான்னு சொல்றது வந்து அதோட ஸ்பெசிஃபிக்காக காட்டுறதுக்காக. இப்போ எந்த இடத்துல இருக்க இந்தியன்ஸ், நார்த் இந்தியா, சவுத் இந்தியா அப்படி. ஆனால் நார்த் இந்தியன்ஸ், சவுத் இந்தியன்ஸ் அப்படின்ட்டு அப்படி பிரித்து அதுக்கு ஃபர்தராக நான் அதுக்குள்ளே போக வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு அது இன்ட்ரெஸ்டும் கிடையாது. சரிங்களா? இப்போ இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ராமாயணம் மகாபாரதத்தில் ஒரு ஜஸ்டிஸ் ஆல்வேஸ் வின்ஸுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதே ஒரு விஷயத்த நம்மளுக்கு கொடுத்தவர் தான் டாக்டர் BR அம்பேத்கருங்கிறவர். ஓகே, ஜஸ்ட் கோ அண்ட் ரீட் அபவுட் அம்பேத்கர். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு கவர்மெண்ட்ஸை உருவாக்குனதே அவர் தான். அவருடைய கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அவர் உருவாக்குனது. அவர் உருவாக்குனது தான் எல்லாமே ஆக்ட்ஸு, ஆர்டிக்கிள், ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸு, ஒரு ராங்ஃபுல் திங்ஸுக்கான பனிஷ்மெண்ட் என்னென்ன. ஸோ ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் அமையறதுக்கு காரணமே அந்த கான்ஸ்டியூஷன் அமையறதுக்கு காரணமான BR அம்பேத்கர். ஸோ அவரும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கடவுள் தான். சரிங்களா? ஸோ அவரை வந்து ஜஸ்டிஸ் ஆல்வேஸ் வின்ஸுங்கிற ஒரு விஷயத்தை நம்மளுக்காக கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை உருவாக்குனவர். சரிங்களா? இப்போ வந்து இந்த கடவுள்களாக நம்ம போற்ற போகிற எல்லாருமே கடவுளுக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை தர, நமக்கு ஒரு உதவிகளை பண்ண, மனுஷங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இது அது அப்படின்னு சொல்லி தரத்துக்கு நமக்காக இருந்தவங்கள நம்ம கடவுளா வணங்குறோம். சரிங்களா? ஸோ BR அம்பேத்கரும் ஒரு ஜஸ்டிஸை நிலைநாட்டின ஒருத்தர் தான். சரிங்களா? ஸோ ஒருத்தவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? இப்போ இவங்க என்ன பண்றாங்க, ராமர், அம்பேத்கர், அதாவது புது பிரச்சனை உருவாகிறது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அது வந்து நம்மளுக்குள்ளே தான் அசிங்கம். சரிங்களா? நீ எதை சொல்லிங்கிற ரொம்ப நேரமா 1000 crore சொல்ற. சரி, கம்மிங் டு த கலெக்ஷன். 1000 கோடி, 1000 கோடிகள், 1000 கோடி. இப்போ வந்து இந்த 1000 கோடி இது என்ன பண்ணுது? இந்த 1000 கோடி யாருக்கு போகுது? இந்த 1000 கோடி 200 ரூபாய் டிக்கெட்டு நீ தர, ஓகே.
இப்போ இந்த கலெக்ஷன் வந்து 1000 கோடி வருது. இந்த 1000 கோடி வந்து ஒரு 200 ரூபாய் கொடுத்து படம் பார்க்க முடியாத ஒரு ஆளுக்கு போய் யூஸ் ஆகுதா? இல்லையே. ஒரு சராசரியான ஒரு பீப்புளுக்கு போய் யூஸ் ஆகுது அந்த 1000 கோடி? இல்லையே. யாருக்கு யூஸ் ஆகுது? அது நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. யாருக்கு யூஸ் ஆகுது சொல்லுங்க, சொல்லுங்க. உனக்கு வருதா அந்த யூசேஜ் 1000 கோடி? அவதார் 2009ல ரிலீஸ் ஆச்சு. அதோட கலெக்ஷன் 8957 crores. அது கூட போய் கம்பேரிசன் பண்ணுங்க 1000 கோடி வச்சு. ஓவராலா அவதார் 1, 2 சேர்த்து 46,000 crores பண்ணுங்க. ஓகே, ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன் படம் பார்த்துக்கிறீங்களா? ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன் IMDbல நம்பர் 1 இப்போ வரைக்கும். 1994 ரிலீஸ் ஆச்சு. இட்ஸ் அ மாஸ்டர் பீஸ். அது பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. பட் அதோட கலெக்ஷனு அப்போ 7 crores தான். சரி, இப்போ வந்து அது ஒரு 70 crores வச்சுக்கேன். ஏன் நீ 700 crores கூட வச்சு 1000 crores அடிக்கல, இப்போ அங்கே போய் கேட்பியா? அப்போ நீ என்னடா பணம் பண்றீங்க, நீங்களா வேஸ்ட், நாங்க தான் கெத்து அப்படி போய் நீ பேச முடியுமா? இட்ஸ் ஹாலிவுட் ப்ரோ. நீ பேசினா அது காது கூட கேட்காது அவங்களுக்கு, புரியுதா? அப்படி சொல்லுவியா? இட்ஸ் நாட் அபவுட் த திங், இட்ஸ் அபவுட் த ஸ்பேன் வேர் ப்ரொமோஷன்ஸ் அண்ட் ப்ராப்பர் டப்பிங்ஸ் மேக் தட் ஃபிலிம் ஹிட். அந்த கலெக்ஷனு, அந்த விஷயங்கள்லாம் சரிங்களா? இது எல்லாத்துக்கும் காரணம் ஸ்பேனு. எந்த அளவுக்கு உன்னோட மூவி வந்து போதோ அந்த அளவுக்கு, புரியுதா? இது வந்து நாங்க வந்து இது நீங்க வந்து வேஸ்ட் அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா நம்ம உருப்படவே மாட்டோம். ஓகே, ஸோ நம்மளுக்குள்ளே இப்போ ஒரு அவுட் சைடரா ஒன்று பாக்குறாங்கன்னா இவங்களுக்குள்ளே ஒன்று வச்சுங்கிறானுங்க. அப்போ இவங்க கூட நம்ம கொலாபரேஷன் பண்ணுமான்னு நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க. கண்டிப்பா அது நடக்காது. ஓகே, ஸோ நீங்க பண்ற சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுடைய பெரிய ஒரு ரெப்ரசன்டேஷன். அதாவது ஒரு இண்டிவிஜுவலும் ஒரு பொறுப்பு இருக்கு சரிங்களா? நீங்க பாட்டு அந்த மாதிரி பேசக்கூடாது, அது தப்பு முதல் விஷயம். அண்ட் இவ்வளோ விஷயங்கள் சொல்றீங்க. புஷ்பா 1700 crores, இது ஓகே சூப்பர். ஆனா யுவர் ஏசிபி ஆஃப் ஹைதராபாத் மென்ஷன் ஸ்டேட்மெண்ட் வேர் அவரோட ஸ்டேட்மெண்ட்ல பாரஞ்சித்தோட மூவிஸை போய் பாருங்க இன்ஸ்டெட் ஆஃப் வாட்சிங் ஸ்டார்ஸ் ஓரியன்ட் மூவிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பார்த்துக்கோங்க, ஒரு ஹையர் போலீஸ் அஃபீஷியலே பாரஞ்சித்தோட ஃபிலிம்ஸ் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. வேர் யூ மென்ஷன் தட் இன் யோர் ரீல். சார்பட்டா பரம்பரையில் ஒரு ஃபோட்டோ மென்ஷன் பண்ணிக்கிறீங்க, அம்பேத்கர் ஃபோட்டோ தர மாதிரி. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத யோசிச்சு பாருங்க. இப்போ உன்ன மாதிரி ஒரு 2-3 நாள்னால எல்லாருமே அதே மாதிரி இருப்பாங்களோ, ஐயோ என்ன அவங்க எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்களோன்னு நினச்சா அது உங்கள் ஓவராலோட ஐடென்டிட்டியே மாறிடுது, புரியுங்களா? ஸோ அதான் மேட்ரு. 1000 crores அடிச்சோம், நீங்களும் வாங்கன்னு வறுத்து அது ஒரு அழகான விஷயம். சேர்ந்து வளருவோம், grow together as Indians. ஓகே, பிரிக்க வேணாம் ப்ளீஸ் அவாய்ட் தீஸ் திங்ஸ். ஓகேங்களா? ஸோ கன்க்ளூஷன் தான், சேர்ந்து வளருவோம், grow together, ஜஸ்ட் வாட்ச் மூவிஸுங்கிறது ஒரு விஷயமும் நம்மளுக்கு புரிய வைக்கிறது. ஒரு டைரக்டரோட இமேஜினேஷன் என்ன, நமக்குள்ள இருக்க டாக்ஸிக்க குட்டா ஆக்குற விஷயம் சினிமாங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயத்தினால மட்டும்தான் முடியும். ஒரு விஷயம், ஒரு ஜஸ்டிஸான ஒரு விஷயம் மக்கள் எல்லாருக்கும் போய் சேரணும்னா சினிமா இஸ் த வே. ஓகே, ஸோ அப்படியாப்பட்ட சினிமா அதுல வந்து நமக்கு இப்போதான் இந்த 1000 crores வந்து we are entering into our collections like Hollywood. Okay, entering stage. Okay, we have to go far more to reach that heights. So அதுக்கு வந்து we must be together. Okay, so keep that in your mind, grow together. Happy New Year, and yes, subscribe to Mr. Ru Vlogs. Bye.